ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். உதகை கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்த முதல் நாளில் எண்ணிக்கை கட்டுப்பாடின்றி விண்ணப்பித்த அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் வழங்கப்பட்டன. இதற்கு சுற்றுலா பயணிகள், வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா சார்ந்த தொழிலாளர்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வோருக்கு இ-பாஸ் கட்டாயம் என அறிவித்த தமிழக அரசு அதனை பெறுவதற்கான epass.tnega.org என்ற இணையதள முகவரியையும் வெளியிட்டது. அதன்படி 3 வகையான அடையாள கோடுடன் இ-பாஸ் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்கள் வெள்ளியருவி சோதனை சாவடியில் இ-பாஸ் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. ஆன்லைனில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் உள்ளே போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு வண்டி நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்கிற டீட்டெயில் கேட்குது. அதுக்கப்புறம் வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி, எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். 5 நிமிஷம் கூட ஆகாது இ-பாஸ் எடுக்கிறதுக்கு. ஆன்லைனில் யூஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது இ-பாஸ் எடுக்கிறது. அதே நேரம் புலிச்சோலை சாலை மிகவும் குறுகலானது என்பதால் வரும் நாட்களில் அதீத வாகனங்கள் வரும்போது சோதனைக்காக காத்திருக்கும் நிலை உருவாகும் என எச்சரிக்கும் உள்ளூர் வணிகர்கள். இதற்கு தீர்வாக பழனி மற்றும் வத்தலகுண்டு சாலை என 2 சாலைகள் சந்திக்கும் பெருமாள் மலை பழனி பிரிவில் இ-பாஸ் சோதனை செய்தால் எந்த இடையூறும் இருக்காது என்கின்றனர். இந்த பெருமாள் மலையிலிருந்து வரக்கூடிய வெள்ளி நீர்வீழ்ச்சி அந்த இடத்துல இருக்க டோல்கேட், அங்கே இந்த இடத்த பரிசோதனை பண்ணுறது வாகன நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும். இப்போ தற்போதைய காலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க காரணத்தினால அந்த புலிச்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய வாகன நெருக்கடி மிக அதிக அளவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்க காரணத்தினால இதை பெருமாள் மலை சந்திப்புன்னு சொல்லக்கூடிய வத்தலகுண்டும் பழனி சாலை இணையிற இடத்துல பண்ணாங்கன்னா நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல வாகனங்களை செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நல்லா பாஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கள் ஹோட்டல் மேலாளர்கள், வேறு நண்பர்கள் யார் கேட்டாலும் உடனடியாக இ-பாஸை நாங்களே அவங்க வர வண்டி வாங்குறத சொன்னாங்கன்னா அவங்க பேரை போட்டு இ-பாஸை கிரியேட் பண்ணி தரதுக்கு நாங்களே ரெடியாக இருக்கோம். ஆகவே நம்மளுடைய மக்கள், சுற்றுலா பயணிகளாக வருகின்ற மக்கள் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி நீங்கள் கொடைக்கானல் வந்து செல்லலாம். யாரும் பயம் கொள்ள தேவையில்லை. ஆகவே உங்களுக்கு இ-பாஸ் முறை ஈஸியாக கிடைத்திடும். இ-பாஸ் நடைமுறையால் கொடைக்கானலில் வாகன நெரிசல் குறைந்தே காணப்பட்டது. முதல் நாளில் இ-பாஸ் பெற்று வந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரையன் பூங்காவில் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் மகிழ்ந்தனர். கொடைக்கானலை போன்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள சோதனை சாவடிகளில் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது. இ-பாஸ் எடுக்காத சுற்றுலா பயணிகள் சோதனை சாவடி பகுதியில் வைத்து இ-பாஸ் எடுப்பதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முதல் நாளில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் எடுக்க முயன்றதால் OTP வருவதில் தாமதம் ஏற்பட்டு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உங்க பேர் என்ன, எந்த வண்டியில் வர போறீங்க, டைப் ஆஃப் வெஹிக்கிள் என்ன, எத்தனை பேசஞ்சர்ஸ் உங்களோட அக்கம்பெனி பண்ண போறாங்க, எத்தனை நாள் தங்க போறீங்க, எந்த இடத்துல தங்க போறீங்க, இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் வரும். இது போட்டோம்னா யூ ஜஸ்ட் சப்மிட் பண்ணா இட்ல ஆட்டோ ஜென்ரேட். ஸோ நாங்கள் அப்ரூவல்லாம் கொடுக்கறதுல ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். அந்த பாஸ்ல ஒரு QR கோடும் இருக்கும். அதை எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஷோ ஹியர். எங்க ஆளுங்களை இங்க போட்டிருக்கோம். தே ஹேவ் அன் ஆப் வேர் தே வில் ஸ்கேன் இட். நல்லதா நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஒரு கேரண்டிக்காக தான் பண்றாங்க. ஸோ அதை போட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாங்கள் புளியம்பட்டியிலேருந்து வர்றோங்க. இ-பாஸ் ஈஸியாக தான் இருக்குதுங்க. ஆன்லைனில் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சார். நாங்கள் அப்ளை பண்ணோம், உடனே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போகிறோம். நாங்கள் கூட யோசனை பண்ணோம் கிடைக்காதோ அப்படின்னு. பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இ-பாஸ் சோதனை நடைபெறும் இடங்களில் நெட்வொர்க் பிரச்சனை இருந்தால் அங்கு டாங்கிள் வைஃபை வசதி ஏற்பாடு செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் தீபன், நாகராஜனுடன் செய்தியாளர்கள் செல்வ மகேஷ் ராஜா, சுதீஷ் மற்றும் மகேஸ்வரன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.